ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? ஒரு வியூ பார்த்துருவோம். மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. டோட்டலா பார்க்கும்போது 2 டேஸா பார்க்கும்போது ஒரு லாங் கலர் கேண்டில்ஸ். பார்க்கும்போது 1 டே டைம் ஃப்ரேம் நம்ம வச்சுக்குவோம். 1 டே டைம் ஃப்ரேம்ஸ் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமான செல்லிங் ப்ரெஷர். ஏன் அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்குன்னா, ப்ரீவியஸா நம்ப ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல ஒரு செல் டவுன் கேண்டில் இருக்கு. இங்க பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணோம்னா, பிரேக் அவுட் பண்ற மாரி பண்ணிருக்கு. மார்க்கெட் அங்கிருந்து செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ்ல இருந்து செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதே நீங்க ஹாரிசான்டல் லைன் போட்டாலும் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் கன்டினியூவேஷன் ஆயிருக்கு. இங்க பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் இந்த பெரிய கேண்டலுக்கு கீழ செல்லிங்ஸ் டவுன். அதே மாரி இந்த இடத்துல செல்லிங் டவுன் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இது செல்லிங்ன்னு சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்ல வராது. ஏன்னா, இது ஒரு ரீடெஸ்ட் கேண்டலா இருக்கலாம். அகைன் மார்க்கெட் பூம் ஆவறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பொறுத்தவரையும் அப் ட்ரெண்ட் தான் ஆகணும். 2, 3 நாள் கன்சல்டேஷன் ஆனாலும் சரி, லைட்டா ஒரு பேரிஷ் கேண்டில் போட்டாலும் சரி. ஆனா மார்க்கெட் நிஃப்டி பொறுத்தவரையும் ட்ரெண்டிங் தான். ட்ரெண்ட் டவுன் கிடையாது. ஓகே. நம்ம 1 டே மார்க்கெட்ல பார்த்தாச்சு. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துருவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ். நான் டிரா பண்றேன் பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஹெட், டவுன், ஷோல்டர். ஓகே. ரேட்டஸ் அகைன் டவுன்ஃபால் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒரே வியூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். ஜூம் இன் பண்றேன். ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் என்ன? ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே. ரேட்டஸ் அகைன் டவுன்ஃபால் ஆயிருக்கு. மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த பேட்டர்ன்ஸ் பண்ணுறதுனா செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க, நோட் பண்ணுங்க. என்னதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பண்ணாலும் இது ஒரு ஹையர் ஐ மூமெண்டம். இங்க வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்றேன் பாருங்க. இது ஒரு ஹையர் ஐ மூமெண்டம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா மட்டும் தான் செல்லிங் கன்டினியூஷன் ஆகும். எப்படி நான் ட்ரெண்ட் லைன்ல டிராப் பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் லெவல்ல இருந்திருக்கு. மார்க்கெட் மேல போயிருக்கு. அதே மாரி இந்த இடத்துல சப்போர்ட்டிங் லெவல்ல இருந்திருக்கு. மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகே. அப்போ இது வந்து செல் டவுன் மார்க்கெட். இன்னொரு கேண்டல் இதுக்கு கீழ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இப்போ பண்ணியிருக்க கேண்டல் பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் உடைய கேண்டல். ஓகே. ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் உடைய கேண்டல். லைட்டா ஒரு ஸ்லைட்லி ஒரு கேப் அப் உருவாக்கலாம். மண்டேல ஒரு ஸ்லைட்லி ஒரு கேப் அப் உருவாக்கலாம். கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். டவுன் சைட்ல லைட்டா ரீடெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டோம். இப்போ நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருவோம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்ன வியூ இருக்கு அப்படின்றத மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புல்லிஷ் பேட்டர்னா ஒரு கேப் அப் ஆகும்னு சொன்னதுக்கான காரணம் இங்க பாருங்க. கிளியர் டபிள்யூ பேட்டர்ன். கிளியர் டபிள்யூ பேட்டர்ன். ரேட்டஸ் அகைன் ஒரு கேப் அப் உருவாகி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஸ்லோலி டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படிதான் பேட்டர்ன்ஸ் பண்ணும். எதுவரை கேப் அப் பண்ணலாம்? கேப் அப் மூமெண்டம் எதுவரை ஆகலாம் அப்படின்னு பண்ணும்போது 25,921 லெவல் வரையும் மார்க்கெட் ஒரு ஹையை டச் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. டைரக்டா நாளைக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் டவுன் கண்டினியூஷனா பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணிருக்குன்றத நீங்க உங்களுடைய சார்ட்ல டிரா பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே. இது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம மாத்திக்குவோம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் சூப்பரா தெரியும். அது 50 மினிட்ஸ்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? பாருங்க 3 மினிட்ஸ்ல டபிள்யூ பேட்டர்ன்ஸ், ரேட்டஸ், அகைன் மார்க்கெட் ஒரு கேப் அப் மூவ்மெண்ட்க்கு ரெடியா இருக்கு. அதனால தான் நான் புல்லிஷ் பேட்டர்ன் சொன்னேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலையும், சப்போர்ட் லெவலையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றபோது, இது கன்டினியூவா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இங்க பாருங்க அப் சைட்ல இருந்து ஒரு கன்டினியூ ரிஜெக்ஷன், டவுன் சைட்ல இருந்தும் ஒரு சப்போர்ட்டிங் லெவல்ஸ். மல்டிபிள் டைம் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல லாங்கர் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ஆயிருக்கு. ஆனா ஹையர் ஐ மொமெண்டம். இந்த லோவ கட் பண்ணல சார். இந்த லோவையும் கட் பண்ணல. ஹையர் ஐ மொமெண்டம் தான் இருக்கு. அப்போ டெஃபினெட்லி ஃபார் நிஃப்டி ஒரு மேல ஒரு அப் ட்ரெண்ட் பண்ணலாம். ஓகே. எது வரையும் பண்ணலாம்? 25,921 லெவல் வரையும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் பேட்டர்னா ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. நாளைக்கோட வியூ சொல்லியாட்டேன். மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள். நாளைக்கு புல்லிஷ் பக்கம் வியூ வைங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வரும்பொழுது நீங்க பேரிஷ் ஆகலாம். டவுன் சைட் ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வந்துச்சுன்னா, நீங்க பேரிஷ் ஆகலாம். மார்னிங் இதுக்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, டைரக்ட்டா ஃபால் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல அப் டவுன்ல ஒரு கேண்டில் உருவாச்சுன்னா, இது ஹையர் ஐ மொமெண்டமா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்க போடுங்க. என்னோட மெம்பர்ஷிப்ல மார்னிங் லைவ். ஓகே. மார்னிங் டெய்லி கிரீன்ற மெம்பர்ஷிப் இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து லர்னிங் ஒரு எர்னிங் பண்ணலாம். வாழ்க்கையில முதல்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கை அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் பண்ண குடுத்துரும்.
இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஒன்லி ஹானஸ்ட்டா இருக்கிறவங்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் வீடியோல. நீங்க கத்துக்கணும் சார் அப்படின்றவங்க டைமண்ட் ஸ்ட்ராட்டஜில போயிட்டு டைமண்ட் ஜாயின் குரூப் இருக்கும். நீங்க அதில போயிட்டு கத்துக்கலாம். பேசிக் பண்றவங்க சில்வர்ல பண்ணிக்கங்க. இன்னோசன்ட் பண்றவங்க நீங்க கோல்டுல போய் பண்ணிக்கங்க. ஓகே. லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சார். இது ரொம்ப உபயோகமா இருக்கும். ட்ரெண்ட்ல எப்படி இருக்கும் மார்க்கெட்? எந்த விஷயங்கள்ல இருக்கும்? எந்தெந்த சப்போர்ட் லைன் இருக்கு? எந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு நான் ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க் யூ சோ மச். நாளைக்கு மீட் பண்ணலாம்.